வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, எல்லா நாடுகளுக்குமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் தான் மரண பயத்தை காட்டுவாரு, வார்னிங் கொடுப்பாரு. ஆனா அவருக்கே ஒருத்தர் இப்ப மரண பயத்தை காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 30 நிமிஷத்துல 3 வார்னிங் கொடுத்திருக்காங்க. அது என்ன மாதிரியான வார்னிங், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, இதை பத்திலாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட எல்லையில அவங்களோட போர் விமான கப்பல்களை நிறுத்திட்டு ரொம்பவே குடைச்சல கொடுத்துட்டு இருக்காரு. இதனால இப்ப ஈரான் ரொம்பவே காண்ட்ல இருக்காங்க. நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியா, நாங்க எந்த அளவுக்கு பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரொம்பவே காண்ட்ல இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட கமேனி. இவர் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இவர் யாரு அப்படின்னா, பொதுவா ஒரு நாட்டுல அதிபர் இருந்தாலும் அவங்களுக்கும் மேல ஒருத்தவங்களுக்கு பவர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்க ஒரு ஆளு தான் இவர் சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் இந்த அணுசக்தி ஆயுதம், ராணுவ தளங்கள், இது எல்லாத்தையும் டீல் பண்றது எல்லாமே இவர் தான். இவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் முடிவா இருக்கும். அந்த அளவுக்கு இவருக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை கேட்கறதுக்காக லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவர்கிட்ட மக்களோட செல்வாக்குமே இருக்கு. இவர் 30 நிமிஷத்துல இப்ப 3 வார்னிங் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஈரானோட எல்லையில இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, அந்த போர் விமான கப்பல்களை நிறுத்தி வச்சுட்டு ரொம்பவே குடைச்சல கொடுத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட போர் விமான கப்பல் தான் இருக்கு, ஆனா எங்க கிட்ட ஏவுகணை இருக்கு. நாங்க ஏவுகணையை தாக்க ஆரம்பிச்சோம்னா அந்த போர் விமான கப்பல்லாம் எங்களுக்கு ஒரு காகித கப்பல் தான், சும்மா ஜுஜிப்பி, அதை கடலுக்கு அடியில மூழ்கடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஒரு குண்டை தாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா நாங்க அமெரிக்கா திரும்ப எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு மரண அடியா இருக்கும். நாங்க அடிக்கிற அடியில திரும்ப அமெரிக்கா எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எங்களோட ஏவுகணை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மூணாவதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட போர் விமான கப்பல்கள் தான் இருக்கு, எங்க கிட்ட ஏவுகணை இருக்கு. நாங்க ஒரு நிமிஷத்துல 300 ஏவுகணையை தாக்குனா உங்களால என்ன பண்ண முடியும், உங்களோட ராணுவ தளம் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இந்த அளவுக்கு கமேனி அவர் சொல்ற மாதிரி அந்த ஏவுகணை அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னா கண்டிப்பா பவர்ஃபுல் தான். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஏவுகணை அவங்க எங்க வச்சிருக்காங்க தெரியுமா, கடலுக்கு அடியில 500 மீட்டர் ஆழத்துல ஒரு ஏவுகணை நகரங்களா அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட சேட்டலைட்டால கூட இதை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரட்டா அதை வச்சிருக்காங்க. இந்த ஏவுகணையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபட்டா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. இது ஹைப்பர்சோனிக் ரகத்தை சேர்ந்தது. இது ஒளியோட வேகத்தை விட 15 மடங்கு அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு தூரத்துல பாயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 மீட்டர் தூரம் வரைக்குமே பாயும். அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவே தரமட்டம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏவுகணை பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. ஈரான் ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி ஏவுகணையை தாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது 3ஆம் உலக போர் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இருக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கே மரண பயத்தை காட்டின இந்த கமேனி அவர்களை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஈரான் வச்சிருக்க அந்த ஏவுகணை தளங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.